ஹாய் பசங்களா, பிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. பிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்கிறது ஃபர்ஸ்ட் போய் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி நானும் கொஸ்டின் பார்க்குறேன். நான் வந்து ஒரு 1 minute ஷார்ட் வீடியோ மாதிரி ஒன்று போட்டிருப்பேன். இந்த ஷார்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள் கொஸ்டின் நான் கொடுத்தது அப்படியே இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷம். ஒரு சில கொஸ்டின் நான் நடத்தாததும் இருக்கு. அதை நான் ஓகே சொல்லி தான் ஆகணும். ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்டான புக் இன்சைட்ல இருக்கிற ஒரு கொஸ்டின். ஓகே, சோலார் பவர் செல் டைரக்டா புக்ல இருக்க கொஸ்டின் போட்டோ வோல்டிக் ஆக்ஷன்ல நடக்குது. கரண்ட் சேஞ்ச் ஃப்ரம் இந்த வேல்யூ டு இந்த வேல்யூ டைரக்டா புக்ல இருக்கிற கொஸ்டின். கரெக்டா இல்லையா? எல் இன்டூ டிஐ பை டிடின்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிட போகுது. ஓகே, ஸோ எல்லோட வேல்யூ கேட்குறாங்க. கரண்ட் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 4 அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. டைம் எவ்வளோ? 0.05 8. இதை கேன்சல் பண்ண 2, ஸோ மல்டிப்ளை பண்ணி 0.1. இதெல்லாம் புக்ல இருக்கிற கொஸ்டின் தான், பார்த்த கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ் டு ப்ரொடியூஸ் propagation of EM wave, accelerating charge particle of EM wave. 2 wire of length A and B, area of cross section. இது ஆல்மோஸ்ட் பார்த்த கொஸ்டின் மாதிரியே தான் இருக்கு. ஈக்குவல் லென்த் ரேடியஸ் வந்து இருக்கு அப்படின்னா ஓகே ஆர்ஏவோட வேல்யூ ஆர் 3 டைம்ஸ் ஆர்பி. அப்போ ரேடியஸ் எப்படி இருக்கும்? ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 3 டைம்ஸ் ஆர்பி. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குன்னா ரேடியஸ் எப்படி இருக்கணும்? ஏவோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ ரேடியஸ் வந்து எப்படி இருக்கணும்? கம்மியாக இருக்கணும். கரெக்டா? ஸோ 1/√3 ஆன்சராக இருக்கும். நான் டீட்டெயிலாக உனக்கு சொல்யூஷன் வந்து தனியாக கொடுத்துரு, டோன்ட் வரி. த பார்ட்டிகல் விச் கிவ் மாஸ் டு புரோட்டான் அண்ட் நியூட்ரான். ஸோ இது வந்து மேபி கடைசி லெசனில் இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? டெவலப்மெண்ட் இன் மாடர்ன் ஃபிசிக்ஸாக இருக்கும். டேரக்டான கொஸ்டின் இருக்கும். த ரேஞ்ச் ஆஃப் ஆன்டினா 64, ஹைட் இஸ். டேரக்டான ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே, 2HR நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிட போகுது. ஸோ 2 × H × R. அதான் ஃபார்முலா இருக்கும். ஏன்னா இது கம்யூனிகேஷன் சிஸ்டம். எனக்கு அந்த அளவு இதுதான். 2 identical charge will having positive Q1 and Q2 are separated by distance R if they are made to touch either. டைரக்டான கொஸ்டின். ஓகே, டைரக்டான கொஸ்டின். ஃபோர்ஸ் வந்து அதிகமாக. யங் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், த ஸ்லிட் இஸ் டபுள் டு மெயின்டைன் த ஃப்ரிஞ்ச் ஸ்பேஸ். எப்படி இருக்கும்? டைரக்டான கொஸ்டின். சரிங்களா? ஸ்லிட்டு டபுள் ஆயிடுச்சு அப்படின்னா இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் இதையும் என்ன பண்ணணும்? டபுள் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரிஞ்ச் வித் காமனாக இருக்கும். எமிஷன் ஆஃப் எலக்ட்ரான் பை அப்சார்ப்ஷன் ஹீட், தெர்மோஅயனிக் எமிஷன். கரெக்டா? டைரக்டான கொஸ்டின் தான் 1 மார்க்ல இது வரைக்கும். Which of the following statement is true for equipotential? Potential is different for different equipotential surface. Electric field must be normal. Is correct. Work done to move a charge between any 2 point is 0. So equipotential surface எந்த 2 point okay. Potential is different for different ஒரு equipotential surface different இருக்கும். All of the above correct. இது புக்ல இருக்காங்கிறத எனக்கு பார்க்கணும். Speed of light is isotropy. இதெல்லாம் நிறைய டைம் கேட்டிருக்க ஒரு காமனான கொஸ்டின். இந்த கொஸ்டின் நிறைய டைம் வந்திருக்கலாம். Non-conducting charging of charge Q is rotated about an axis. Okay sir. So இது சால்வ் பண்ணியிருக்கலாம். Potential energy of dipole P ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க J. ஸோ பொட்டென்ஷியல் எனர்ஜி டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். கரெக்டாக? 2 × இது -0.1 ஆன்சராக இருக்கும். நான் எல்லாத்தையும் டீட்டெயிலாக செக் பண்ணி சொல்கிறேன். சரியா? இன்சைட் த கேல்குலேட் ஆப்டிக்கல் த ரேடியஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் எக்ஸ்ட்ராடினரி டு ஆர்டினரி ரே. எக்ஸ்ட்ராடினரிக்கும் ஆர்டினரி ரேக்கு என்ன ரேஷியோ இருக்கும்? இது புக் பேக்கில் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் எல்லாம் சால்வ் பண்ணலாம். சரி, இப்போ இந்த கொஸ்டினுக்கு வரும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஜூல் ஹீட்டிங் எஃபெக்ட், டைரக்ட் கொஸ்டின். மென்ஷன் த வே, டைரக்ட் கொஸ்டின். கிவ் எனி 2 uses ஆஃப் மைக்ரோவேவ். புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கொஸ்டின் எத்தனை தடவை நம்ம சால்வ் பண்ணோம்? இந்த கொஸ்டின் நிறைய டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. மேட்டர் வேவ்னா என்ன? ப்ராப்பர்ட்டி ஆஃப் கேத்தோட் ரே, ஏதாவது 2 ப்ராப்பர்ட்டி. ட்ரா த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் ஆஃப் என்பிஎன் டிரான்சிஸ்டர். இது வந்து நான் சொல்லியிருப்பேன். சும்மா ஒரு டயக்ராம் மட்டும் வரைகிறது எப்படி? காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷன் டயக்ராம். ஓகே, லைட் ஆஃப் வேவ் லென்த் 500 ஆம்ஸ்ட்ராங் டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் ஆர்டர். ஸோ மேக்ஸிமம் ஆர்டர் டைப் ஆஃப் கொஸ்டின் நான் வந்து முன்னாடி இந்த நியூமரிக்கல் சீரிஸில் சால்வ் பண்ணிப்பேன். இந்த நியூமரிக்கல் அதுக்கு முன்னாடி நியூமரிக்கல் சீரிஸில் சால்வ் பண்ண டைப் ஆஃப் கொஸ்டின் தான் இது. ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னா ஓகே, இல்லை ஃபார்முலா தெரிஞ்சு நீங்கள் சால்வ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். இது வந்து இந்த கொஸ்டின் பாரு, இந்த நியூமரிக்கல் பாரு, நேற்று நடத்தி கொடுத்த நியூமரிக்கல். ஒருத்துக்கு ஆன்சர் 7, இன்னொன்று 8 வரும். கரண்ட் சென்சிட்டிவ் கேலோமீட்டர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? இந்த கொஸ்டின் நான் டீச் பண்ணேன் உங்களுக்கு. obtain the expression of average power of AC over a cycle. AC இதில் ஆவரேஜ் பவர் எவ்வளோ இருக்கும் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள்? கிரிட்டிக்கல் ஆங்கிள்னா என்ன? அதோட ஈக்குவேஷன். கடைசியில் யாரோ ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்கன்னு கிரிட்டிக்கல் ஆங்கிள் டிரைவ் கொடுக்க பண்ணி காமிச்சேன். மென்ஷன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன். ஓகே சார், டைரக்ட் கொஸ்டின். டென்சிட்டி வந்து ஆல்மோஸ்ட் கான்ஸ்டன்ட், டைரக்டான கொஸ்டின் தான். கிவ் த சர்க்யூட் சிம்பிள் லாஜிக்கல் அண்ட் ட்ரூத் டேபிள் ஆஃப் அண்ட் கேட், டைரக்டான கொஸ்டின். when the light of frequency கொடுத்துருக்காங்க, இன்சிடென்ட் மெட்டல் சர்ஃபேஸ், போட்டோ எலக்ட்ரான்ஸ் ஆர் எமிட்டட் வித் வெலாசிட்டி. ஓகே, இந்த மாடலில் நான் கொஸ்டின் நடத்தலை, பட் இது நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு போட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன் தெரியும் அப்படின்னா அதை நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். கைனெட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு H nu - 5 அதில் போட்டு நீங்கள் சால்வ் பண்ணியிருக்க முடியும். நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் என்ன சார்? எக்ஸ்பிரஷன் ஆஃப் போட்டோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல், டைரக்ட் கொஸ்டின். ஆப்டிக் கம்யூனிகேஷன், டைரக்டான கொஸ்டின்.
அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் மீட்டர் பி டைரக்ட் கொஸ்டின், லா ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான் டைரக்ட் கொஸ்டின், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன்டெக்ரல் ஃபார்ம் நான் கடைசியில கொடுத்தது. ஓகே, டீவியேஷன் பிரிசம் டைரக்டான கொஸ்டின், ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான், போலரைசர் அனலைசர் யாருமே ப்ரிடிக்டே பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்ட்டு அது கேட்டு வச்சிருக்காங்க. இந்த 2 நியூமரிக்கல் ஓகே, என் லெக்சரை பார்த்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த 2 நியூமரிக்கலுமே நான் டீச் பண்ணேன். இந்த 2 நியூமரிக்கலுமே இருக்கு. ஸோ என் லெக்சர் பார்த்துருந்தீங்கன்னா இதுல இருந்து டைரக்டான கொஸ்டின் உனக்கு வந்திருக்கும். எஸ், இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு கேட்டா இல்ல, நல்லா படிச்சவங்க 60+ மார்க் தாராளமாக வாங்கியிருக்க முடியும். எஸ், ஒரு சில கொஸ்டின் புக்கின் சைட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மோஸ்டா 60+ மார்க் ஏன் நோட்ஸ்ல இருந்து இருக்கும், மிச்சதெல்லாம் கொஞ்சம் மேலே கீழே போயிருக்குது. ஓகே, 5 மார்க்ல நான் ப்ரிடிக்ட் பண்ண எல்லா கொஸ்டின் இருக்கு, இந்த ஒரு கொஸ்டின் தவிர. ஆனா பசங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு அணுகுண்டு எங்க இருக்கு அப்படின்னா நியூமரிக்கல்ஸ் கேட்டு வச்சுட்டாங்க 5 மார்க்ல. அது 2 போன வருஷமும் இதே மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் சப்போஸ் நியூமரிக்கல் கேட்டா என்ன பண்ணுவீங்கன்னு, அந்த மாதிரி மாட்டிருப்பீங்க. ஆனா 2 நியூமரிக்கல் அப்படியே நான் சொல்லி கொடுத்தது தான். இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து ஒரு 28.3 கிட்ட வரும் நியூமரிக்கல். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா உனக்கு 50 வரும், ஆங்கிள் வந்து 53 டிகிரி வரும். சரியா? எக்ஸாம் எப்படி பண்ணிருக்கீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ.